ஐலி சிவா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகிலாண்ட ஈஸ்வரி வீட்டு விசேஷத்துக்கு போறதுக்காக ஐலி சிவா எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. இங்க இந்திராணியும் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சா போலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரித்திகா செல்வநாயகி இவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கபிலனை காணுமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்திராணி. ஐலி சிவா ரெண்டு பேருமே நீங்களும் எங்க கூட தான் வரணும்னு கூப்பிடுறாங்க. இல்லை நீங்க முன்னாடி போங்க, நாங்கள் மறுபடியும் வந்து கலந்துக்கிறோங்கிறாங்க ஐலி. அதெல்லாம் முடியாது, நீயும் எங்களோட தான் வரணும்னு கூப்பிட்டு இருக்கும்போது ரித்திகா முகம் மாறுது. இவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு போகிறாங்க, இவங்க கூடவே இவங்க வரணுமா என்ன? அவ்வளோ பெரிய ஆளுகளா இவங்க ரெண்டு பேரும்? ஏத்த இது கூடவா உங்கள் பொண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ரித்திகா செல்வநாயகிட்ட சொல்லுவோம். செல்வநாயகி பேசாமல் இரு ரித்திகா, நீ சத்தம் போட்டு பேசாத, ஏதாவது இதுவே பிரச்சனையாக கொண்டு வந்துட போகிறாங்க, அமைதியாக இருங்கிறாங்க. வரலன்னு சொன்னால் விட்டுட்டு போக வேண்டியதானே? ஐலியும் சிவாவும் இப்போ வரலன்னு யார் அழுதா? இவங்க என்ன நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா? இவங்களையும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பல்ல வாங்குறாங்க ரித்திகா. இந்திராணியோ ஐலியும் சிவாவும் கூட தான் வந்தே ஆகணுங்கிறாங்க. உதய பெருமாள் பார்த்துட்டு என்னம்மா, நம்மளை தானே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவங்களும் வரணுமாங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா, அகிலாண்டேஸ்வரி அம்மா ஐலி மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க மகளாக சொன்னதை நம்மளும் கேட்டுட்டு தானே இருந்தோம். அவங்கள அவள் மகளாக பார்க்குறாங்க, அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போகலாங்கிறாங்க இந்திராணி. சரி அப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது அப்போ கபிலன் மட்டும் இன்னும் காணா. எங்கே கபிலனை காணான்ங்கிறாங்க. இவ்வளோ நேரமாக இவன் ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வருமா கபிலனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன கபிலா, நான் சொன்ன வேலையை நீ கரெக்டாக முடிக்கணுங்கிறாங்க. கபிலன் பதறாங்க. என்ன வருமா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அகிலாண்டேஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு தானே போகிற, அகிலாண்டேஸ்வரியோட கதையை முடிச்சிரு, அவள் எனக்கு பெரிய குடைச்சல் கொடுக்குறா, நீ என்னடானா பென்ட்ரைவை கொடுக்க மாட்டேன்னு இன்னமும் சாகு போக சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போகிற. அகிலாண்டேஸ்வரியோட ஜோலியை முடிச்சிட்டின்னு வச்சுக்கோ, எனக்கு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. இதை கேட்ட கபிலனும், இந்த பென்ட்ரைவும் நம்ம கைக்கு பொறுக்கி கிடைக்கல, சரி இவன் சொன்ன மாதிரி அகிலாண்டேஸ்வரியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கபிலனும் துப்பாக்கி எடுத்து அப்படி பாதுகாப்பாக வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வர்மாவோட ஆள் ஒருத்தர், என்னங்க இந்த வேலையை கொடுக்கறக்கு அது கபிலனை ஏன் பார்க்கணும், ஏன் நம்மளே இந்த வேலையை முடிச்சிடலாமேங்கிறாங்க. டேய் நீ புரியாம பேசுறதுடா, கபிலனோட அக்கா இந்திராணி அவங்க அப்பாவை கொன்னது அகிலாண்ட ஈஸ்வரின்னு கபிலன் கிட்ட தூண்டி விட்டாச்சு. அதனால அந்த ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் அகிலாண்ட ஈஸ்வரியை கபிலன் முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் இருக்கு பாரு நான் வச்ச ட்விஸ்ட்டு. அதாவது இந்த பக்கம் ஏடி ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குறா, இந்த இந்திராணி ஒரு பக்கம் பென்ட்ரைவை வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்கிறா, இந்த அகிலாண்ட ஈஸ்வரியும் வந்து களத்தில் இறங்கியிருக்கா. இந்த கபிலனை வச்சு தான் நான் ஒவ்வொருத்தர் கதையாக முடிக்கணும். கடைசியில் கபிலன் மேலே பழியை தூக்கி போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனையே க்ளோஸ் ஆயிருங்கிறாங்க வர்மா. இந்திராணி மேலே கபிலன் ரொம்ப பாசமாக இருக்கான். ஆனால் இப்போ இந்திராணியோட அப்பாவை கொன்னது அகிலாண்ட ஈஸ்வரி தான் சொன்னது தூண்டி விட்டதுனால தான் இப்போ கபிலன் வெறியோடு திரும்பியிருக்கான். எப்படியோ இந்த கபிலன் வசமாக மாட்டிக்கிட்டா நமக்கு அது போதும். வருமா மறுபடியும் கபிலனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன கபிலா கிளம்பிட்டியாங்கிறாங்க. என்ன வருமா, ஏன் இப்படி அவசரப்படுறேன், நான் குடும்பத்தோடு போய்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொஞ்சம் பார்த்து தானே செய்யணுங்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் ஏனா தானே இருந்துடாத, யார் கையிலையும் சிக்கிடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், நான் சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிடுங்கிறாங்க வருமா. இந்திராணி எல்லாரும் வந்தாச்சா, ஐலி சிவா நீங்களும் கிளம்பலாம்ல, எங்கள் கூடயே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சரி நீ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்திருக்காங்க. இங்கே பார்த்தா ரித்திகா செல்வநாயகி இவங்க எல்லாரும் ஃபுல் மேக்கப்பில் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஐலி மட்டும் சிம்பிளாக நிற்கிறத பார்த்த இந்திராணி, இன்னும் கபிலன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உதய பெருமாள். அப்போ ஐலியை பார்த்துட்டு, என்ன ஐலி நீ மட்டும் சிம்பிளாக வந்தால் நல்லாவா இருக்கும், இரு என்னோட நகையை எடுத்துகிட்டு வந்துட்டார, அதை போட்டுட்டு வான்னு சொல்லி இந்திராணி அவங்களோட நெக்லஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஐலி அதை வேண்டவே வேண்டான்னு மறுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா சரியான எரிச்சலோடு பார்க்குறாங்க. இப்போ இவன் நகை இல்லைன்னு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவா, இப்போ இவளுக்கு நகையை கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு ரித்திகா கேட்கவும் செல்வநாயகி சொல்கிறாங்க, இதை பாரு ரித்திகா, இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, ஏதாவது பேசி இந்திராணிக்கு கோவம் வந்துடும், அப்புறம் உங்கள் மாமா வந்து நம்மளுக்கு பஞ்சாயத்து வைப்பார், இதெல்லாம் தேவையா, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க. இந்திராணி கொடுத்த நகையை ஐலி வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாத பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லி உதய பெருமாள் பார்த்து ரொம்பவே பெருமையாகவும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த காலத்தில் இப்படியுமா இருப்பேன், நகை மேலே உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இந்திராணி. இதை கேட்ட ஐலி, இல்லை நீ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல நான் இப்படியே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லவும், சரி நான் உன்னை வற்புறுத்த விரும்பலைன்னு சொல்லிட்டு அந்த நகையை கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கபிலனும் புறப்பட்டு வராங்க. கபிலன் வரும்போதே ஒரே பதட்டத்தோடு வரதை பார்த்தா இந்திராணி கேட்குறாங்க, என்ன கபிலா ஏதாவது பிரச்சனையா, ஏன் உன் முகம்லாம் இப்படி வேத்திருக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, படபடப்பு ஒரு டென்ஷன் தான், கிளம்பும் போது டென்ஷன் ஆகிட்ட, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் பரபரப்பாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி குடும்பத்தார் அத்தனை பேரும் போயிருக்கும் போது அகிலாண்டேஸ்வரி ஓடி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. அதில் ஐலி மட்டும் சிம்பிளாக வந்திருக்கிறத பார்த்த
அகிலாண்டேஸ்வரி அம்மா அவங்க கழுத்தில் போட்டிருந்த செயின் எடுத்து, என்ன அயலி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், நீ சிம்பிளாக இருக்கியே, என் பொண்ணு மாதிரி நான் உன்னை பார்க்குறேன், நான் போடுற நகையை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருந்த நகையை எடுத்து அயலி கழுத்தில் போட போகிறாங்க. அப்போ அயலி முதல்ல வேண்டவே வேண்டான்னு மறுக்கிறாங்க. அயலி, உன் அம்மா கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லுவியா? அதே மாதிரி தான் நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், நீ என் பொண்ணு மாதிரி தான், நான் உனக்கு கொடுத்தா நீ மறுக்கக்கூடாது, வாங்கிக்கோன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி அம்மா அந்த செயினை எடுத்து அயலி கழுத்தில் போட்டு விடுறாங்க. அயலியும் பேசாமல் அமைதியாக அதை போட்டுட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ ரெட்டிக்கா இதுதான் சான்ஸ்ன்ட்டு செல்வநாயகிட்ட சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, அவள் சின்ன செயின் கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்ட்டா, இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா பெரிய செயினாக கொடுத்ததும் எப்படி போட்டுட்டு வந்து கொண்டிருக்கா பாருங்கங்கிறாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் நீ பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக இதை பற்றி எதுவும் பெருசு பண்ணிக்காதேங்கிறாங்க செல்வநாயகி. இருந்தாலும் விடுவேன் நான். ரெட்டிகா இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் கொடுக்கும்போது அது ரொம்ப அனாவசியமாக வேண்டான்னு சொன்னவ இப்போ பெரிய இடத்துல அவங்க கொடுத்ததும் வாங்கிக்கிட்டா பார்த்தீங்களா, இவ தான் அயலி, இப்போவாது புரிஞ்சுக்கோங்கிறாங்க. அப்போ இந்திராணி அயலியை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. இது அவங்கவுங்களோட விருப்பம், இதை பற்றி நீ எதுவும் பேசாத, நானும் பேசக்கூடாதுங்கிறாங்க இந்திராணி. ஆமாம்மா, சின்ன பொருள்னா அது எதுக்காக போகுதுன்னு யோசிப்பாங்க, பெரிய பொருள்னா வாய் ஆணுக்கிட்டு எப்படி போட்டுக்கிட்டா பாருங்க, எப்படி போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கா அப்படின்னு ரெட்டிக்கா அயலி மேலேயே கண்ணா இருக்காங்க. இந்திராணியோட முகம் போன போக்க பார்த்துட்டு அயலி வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அண்ணி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கொடுக்கும்போது நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா கொடுத்தே தீரணும்னு கொடுத்துட்டாங்க, நானும் வேண்டான்னு தான் மறுத்தேன், எனக்கு இது மேலேயெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது, ஆனால் என் அம்மாவை காரணம் காட்டி அம்மாவாக இருந்தால் நீ வேண்டான்னு சொல்லுவியான்னு சொன்னாங்க, அந்த சொல்லு தான் என் மனசை பாதிச்சுது, அதனால தான் அவங்க கொடுத்ததை நான் வாங்கி போட்டுக்கிட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க. பரவாயில்ல அயலி, அதனால என்ன, அவங்களும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான், அம்மா கொடுத்தா நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும், அவங்களா போட்டு விடும்போது நம்ம மறுக்க முடியாது, அதை நீ ஏற்றுக்கிட்டது எனக்கும் சந்தோஷம் தானுங்கிறாங்க இந்திராணி. அயலி நகை போட்டிருக்கிறத பார்த்த சிவா வந்து, அயலி இந்த நகை போட்டதுக்கப்புறம் இனி இன்னும் கூடுதலாக அழகாக இருக்க தெரியுமாங்கிறாங்க. ஓஹோ, இப்போ தான் ஐயாவுக்கு நான் அழகாக இருக்கேன்னு தெரியுதா, ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியலையாங்கிறாங்க. இல்லை இல்லை, முதல்லையே அழகாக தான் இருப்பேன், ஆனால் இந்த நகை போட்டதுக்கப்புறம் இன்னும் கூடுதல் அழகு கூடின மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ அயலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனை போய் அட்டன் பண்ணுறாங்க. அகிலாண்டேஸ்வரியை போட்டு இருக்கு, வர்மா ஆள் அனுப்பிச்சிருப்பான், எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு விஜயகுமார் ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அயலி சிவா ரெண்டு பேரும் உஷாராகிறாங்க. என்ன சிவா இது, திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்குங்கிறாங்க. ஆமாம், இந்த கூட்டத்தில் யாருன்னு கண்டுபிடிக்கிறது, சரி நம்ம வேறு இந்திராணி அக்கா கூட வந்திருக்கோம், அதனால நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அயலி சிவா ரெண்டு பேரும் கண்ணும் கருத்தமாக அங்கங்கே அப்படியே பார்வையை சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதில் இருக்கிறதுலையே கபிலன் மட்டும்தான் ஏதோ ஒரு பதட்டத்தோடவே இருக்கா, எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க நம்ம சிவா. அகிலாண்டேஸ்வரியை நீ கவனிச்சுக்கோ, அவங்களுக்கு பின்னாடி யார் போகிறா என்ன செய்கிறா இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அகிலாண்டேஸ்வரியே பார்த்துட்டு இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க பேசுறதுக்காக அந்த பக்கம் போகும்போது கபிலன் மட்டும் இந்த குரூப்போட வந்திருந்து அவங்க மட்டும் தனியாக எழுந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் கபிலனோட கை காலெல்லாம் உதறதை பார்த்து அயலிக்கு சந்தேகமாக இருக்குது. கபிலன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் என்னன்னு புரியலையே, ஒருவேளை வர்மா ஆரம்பிச்சா இல்லை இவன் ஒருத்தனா இருப்பானா அப்படின்னு சந்தேகப்பட்ட அயலி அப்படியே கபிலனை பின்தொடர்ந்து போகிறாங்க. அகிலாண்டேஸ்வரி ஒரு ரூமில் போய் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி போய் நின்ன கபிலன் அவங்க கையில் வச்சிருந்த துப்பாக்கியை எடுக்கிறாங்க. அப்போவே அயலிக்கு சந்தேகம் வந்த மாதிரியே, இது கபிலனோட வேலை தானா, வர்மா அனுப்பிச்ச ஆள் இவன் தானா அப்படின்னு நினச்ச அயலி ஓங்கி ஒரு போடு போடுறாங்க. அப்படியே கபிலன் கையில் வச்சிருந்த துப்பாக்கி தவறுது. ஆனால் அது யார் தட்டி விட்டான்னு தெரியாத கபிலனோ அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அயலி மறைஞ்சிடுறாங்க. கபிலனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுது. யார் இதை கவனிச்சிருப்பா, யார் என் கையில் வச்சிருந்த துப்பாக்கியை தட்டுனதா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. ஐயோ, அகிலாண்டேஸ்வரியை கொலை பண்ணலைன்னா இந்த வர்மா நம்மளை போட்டு தள்ளிடுவானே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த கபிலனும் அகிலாண்டேஸ்வரியே குறி வச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவா அயலி ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு இந்த கபிலன் தான் இப்படி ஒரு தந்திரமான வேலையை பார்க்குறா, என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கபிலனை தட்டி ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த அகிலாண்டேஸ்வரியோட ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறமா கபிலனை வெளியில் விட்டுடலாங்கிறாங்க. அவன் கையில் அந்த துப்பாக்கி இருக்கே, என்ன செய்யலாம் அப்படின்னு அயலி முடிவெடுக்கிறாங்க. சரி நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம், அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுங்கிறாங்க. சிவா, நம்ம கூட இந்திராணி அக்கா வந்திருக்காங்க, இந்திராணி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்பவே மன கஷ்டப்படுவாங்க, என்ன செய்யலாங்கிறாங்க. அயலி, நம்ம எதுக்காக நம்ம தாட்சணியம் பார்க்க முடியாது, இவன் யாருக்காக வேலை பார்க்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லங்கிறாங்க சிவா. இவனை வச்சு தானே நம்ம வர்மாவை பிடிக்கணும், இவனை விட்டு பிடிக்கலான்னு சிவா அயலி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. சரி இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியாக முடிட்டோம், அது வரைக்கும் இந்த கபிலனை இந்த ரூம்லேயே போட்டு அடைச்சி வைக்கலாம், அதுவும் அவன் மயக்க நிலையில் இருந்தால் மட்டும்தான் வெளியே வர முடியாமல் இருப்பான், இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஏதாவது ரகலை பண்ணிடுவாங்கிறாங்க. அப்போ அவனோட ஃபோனை எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறாங்க. சிவா அயலி உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்கும்போது அங்கே போலீஸ் வந்து இறங்குறாங்க. போலீஸ் படியே வந்து நிற்கிறத பார்த்து அகிலாண்டேஸ்வரி எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்கிறாங்க. இல்லை எதுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சிவாவும் அயலின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்திராணி இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணிக்கு அயலி மேலேயும் சிவா மேலேயும் சந்தேகம் வருது. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு இவங்க என்ன இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு அங்கேருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் ரித்திகா எங்கே கபிலனை காண
போனான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கபிலன் இவ்வளோ நேரமாக இங்கே தானே இருந்தா, இப்போ காணுமே அப்படின்னு அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அவன் ஏதோ வெளியில் வேலையோ போயிருப்பான் போல இருக்கு, வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அகிலாண்டேஸ்வரியும் பாதுகாப்பாக பத்திரமா அவங்கள அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமா அந்த மண்டபத்தில் இருந்து கபிலனையும் திறந்து விட்டுறாங்க. கபிலன் மயக்கம் தெரிஞ்சு வெளியில் வராரு. வெளியில் வரதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போலீஸ் பாதுகாப்போடு நிற்கிறத பார்த்ததும் அப்படியே அரண்டு மிரண்டு போயிடுறான். நல்ல வேலை இந்த இடத்துல நம்ம யார்கிட்டையும் மாட்டலேன்ட்டு இருக்கும்போது அப்போ வர்மா ஃபோன் பண்ணி, என்னடா கபிலா, நான் சொன்ன வேலையை நீ கரெக்டாக முடிச்சியாங்கிறாங்க. அதை முடிக்க முடியல. எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. என்னை யாரோ அடிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. நானே இப்போ தான் வெளியில் வரேன். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கே மயக்கம் தெரிஞ்சு வெளியில் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியுதுங்கிறாங்க கபிலன். இதை கிட்ட வருமா அடைச்சி, உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்படி தான் இருப்பியாடா? டேய் கபிலா, நீ உங்கள் அக்காவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியோ? இந்திராணிக்கு ஆதரவாக தான் நீ ஒவ்வொரு செயலும் செஞ்சுட்டு இருக்க. இப்போ அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுன்னு சொன்னா நீ இந்திராணி கூட வந்ததுனால இந்த காரியத்தை பண்ணாமல் வெட்டியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. இல்லை வருமா, நான் சொல்லலான்னு தான் போனேன். ஆனால் அந்த நேரத்தில் துப்பாக்கியை தட்டி விட்டு என் தலையில் யாரோ ஓங்கி அடித்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்கிறாங்க கபிலன். இதுக்கப்புறம் வர்மா உன்னை நம்புறதா இல்லடா, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி கபிலன் வர்மாவை நேராக பார்த்து நான் வந்து பேசுகிறேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நீ நேராக வர வேண்டாம், உனக்கு பின்னாடி போலீஸ் அதாவது ஏடி உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா, நீ வந்துடாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஐலி சிவா 2 பேருமே வர்மாவை கபிலனை ஒரு அம்பா பயன்படுத்தி தான் இந்த வர்மாவை பிடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதே மாதிரி வர்மா பார்க்கறதுக்காக கபிலன் போகிறாங்க. கபிலன் பின்னாடியே ஐலியும் சிவாவும் போய் இந்த வர்மாவை கையும் களமாக பிடிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.